ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம HDFC பேங்க் வந்து ஸ்விக்கி கூட பார்ட்னர் பண்ண கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த தமிழில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்விக்கின்னு வந்துட்டாவே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். சாப்பாடு விஷயத்தில் எந்த அளவுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்ற என்ன பெனிஃபிட் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். வாங்க அவங்களோட வெப்சைட்டுக்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அந்த வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1500 மதிப்புள்ள உங்களுக்கு ஸ்விக்கி வவுச்சர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷத்துக்கு 2,10,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.8% கேஷ்பேக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேவ் பண்ணலான்ற சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10% கேஷ்பேக் ஆன் நீங்கள் ஸ்விக்கியில் ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டு, இன்ஸ்டாமார்ட், டைனவுட் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வரும்னு சொல்கிறாங்க. இதிலே ஸ்விக்கியில் வந்து சரக்கு அந்த ஸ்விக்கி டைனில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்குமானாக்கா அதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ், சரிங்களா? இது எல்லாமே வந்து இதில் அடங்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரக்கு, அப்புறம் மற்ற திங்ஸ், கொஞ்சம் சரக்கில் எடுற சிகரெட்டு, இதெல்லாம் வந்து இதில் அடங்காது, சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டால் இதில் வந்து கேப்பிங் சைக்கிள் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்தாலும் மாதத்துக்கு 1500 ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு 45 நாள் 50 நாள் அந்த பில்லிங் சைக்கிளில் உங்களுக்கு 1500 மட்டும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. என்ன தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 15,000 வருஷத்துக்கு நீங்கள் 15,000 அந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1500 கேஷ், 15,000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக்கான ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், இங்கே பாருங்கள் நிறையவே இருக்குது. ஓலா கேபு, ஸோ டிஸ்கவுண்ட் ஸ்டோர், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஏஜியோ, மீஷோ எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஓகேங்களா, அப்பேரல்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப, பிக் பாஸ்கெட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு 5% கேஷ்பேக். இதுலேயும் பார்த்தோன்னா இது இருக்குது, கேப் இருக்குது. அதாவது ஒரு பில்லிங் சைக்கிளுக்கும் ஓகேங்களா, ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு முன்னாடியும் 1500 மேலே கேஷ்பேக் இதுலேயும் கிடையாது, சரிங்க? இதில் 15,000 பண்ணலாம், அதில் 15,000 பண்ணலாம், ஓகேங்களா? இதில் 15,000, இதில் 15,000 அப்படி தான் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தோன்னா அதர் கேட்டகரிஸ், சரிங்களா? அதர் கேட்டகரிஸ் உங்களுக்கு மற்ற ஸ்பெண்ட், ஆஃப்லைன் ஸ்பெண்ட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 1% கேஷ்பேக் கிடைக்கும். பட் இது இப்போ இதுக்கெலாம் கிடையாது. ஃபியூலுக்கு வந்து கேஷ்பேக் கிடையாது, ரெண்ட் பேமெண்ட்டாக கிடையாது, இஎம்ஐ கிடையாது, ஜுவல்லரி கிடையாது, ஓகேங்களா? கவர்மெண்ட் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே 1% கேஷ்பேக் கிடையாது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 500 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1500 கேஷ்பேக்கு, 15,000 ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் ஒரு 1500 கேஷ்பேக்கு, ஓகேங்களா? இதில் 500 கேஷ்பேக்கு, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக 1 மெம்பர்ஷிப், அதாவது ஸ்விக்கியோட மெம்பர்ஷிப் 3 மந்த்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இந்த அந்தளவுக்கு கேஷ்பேக்ஸ் எதுவும் கிடையாதுங்க. இதுதான் மேஜர். நீங்கள் வருஷத்துக்கு மாதத்துக்கு அதாவது ஒரு சைக்கிளுக்கும் 30,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3,500 உங்களுக்கு கேஷ்பேக் கண் எதிர்க்கே கிடைக்குது. ஆனால் நீங்கள் 35,000 செலவு பண்ணுவீங்களா பார்த்துக்குங்க, சரிங்களா? யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்களோ அவங்களெல்லாம் இந்த கார்டு நல்லா தாங்க இருக்கும், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதும் ஸ்விக்கி ஆப்போட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்விக்கியோட ஆப்பில் போய் நீங்கள் இந்த கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடுங்க. இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி கேஒய்சியில் இது மூலிமா வீடியோ காலில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அப்படி இல்லையா இந்த இடத்துல, சரிங்களா, நீங்கள் HDFC பேங்க் மூலிமா பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை லிங்க் பண்ணிக்கலாம். இந்த கார்டை வந்து ஆப்புக்கு அழகாக லிங்க் பண்ணிக்கலாம். ஆப்புக்கு லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வருது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து அமேசான் பே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது, இப்போ வந்து நம்ம 10,000 பண்ணுறேன்னா எனக்கு 1000 கேஷ்பேக் வருது. அந்த 1000 கேஷ்பேக், அதாவது எக்ஸாம்பிள் 10% கேஷ்பேக் மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த காசை எனக்கு அமேசான் பே வேலெட்டில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விக்கியோட வேலெட்டில் போட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸ்விக்கியோட மணி, ஓகேங்களா? ஸ்விக்கி மணின்னு இருக்குது, அதில் போட்டுருவாங்க. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கிராசரியாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் ஃபுட்டாக இருக்கட்டும், அதுலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அமேசான் பே கிரெடிட் கார்டு மாதிரி தான். யார் ஒருத்தவங்க அதிகமாக மளிகை பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை அதிகமாக இப்போ ஹோட்டல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஹோட்டல் வச்சுருக்கோம்னா இந்த கார்டை அழகாக யூஸ் பண்ணி மளிகை சாமான்லாம் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். காய்கறி, மளிகை சாமான் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க, ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வர ஃபியூச்சர் தான். ஜீரோ லாஸ்ட்
கார்டு லைபிலிட்டி. ஸோ கார்டை தொலைஞ்சி 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃப்ராடட் ஆக்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்புறம் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ சொல்லுவாங்க, ஏன்னாங்க HDFCயில் வந்து மோஸ்ட்லி அதான் இது எல்லா வீடியோலுமே சொல்லிட்டுருவேன், இதுலேயும் நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே பார்த்தோன்னா ஒரு 10ஆம் தேதி மேக்ஸிமம் அவங்க பில்லிங் ஜென்ரேட் டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பில்லு ஜென்ரேட் ஆன டேட்லேருந்து ஓகேங்களா நீங்கள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாங்குறதெல்லாம் வந்து 50 டேஸ் டைம் கிடைக்கும். 50 டேஸ், 12ஆம் தேதினா 49 டேஸ். ஸோ எப்பயுமே வந்து பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வாங்க. ஸோ பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிஃபோர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி அந்த காசு வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஆல்ரெடி நீங்கள் 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க 9ஆம் தேதி வரைக்கும். 9ஆம் தேதி என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 11,000 பில்லு ஜென்ரேட் ஆகிடும் 10ஆம் தேதி. ஓகேங்களா? 11,000 பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த 15 டேஸ் தான் டைம் கிடைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இப்போ 10ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆனால் 1ஆம் தேதிக்கு மேலே எதுவுமே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் 10ஆம் தேதிக்கு மேலே வாங்க. அந்த பில்லு வந்து அடுத்த மாதத்தில் தள்ளி போகும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான திங்ஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட்டாக தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்விக்கியோட 3 மந்த் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் மேஜர் திங்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ரினிவல் ஆஃபர். நீங்கள் கம்பல்சரி என்னது 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுங்க. 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு அதாவது வருஷத்துக்கு 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 500 ரூபா அந்த கார்டு சார்ஜஸ் வரும் தெரியுங்களா? அந்த கார்டு சார்ஜஸ் எடுத்துருவாங்க. நீங்கள் சும்மா பண்ண முடியாது. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு, கேஷ் வித்ட்ராவல், கேஷ் அண்ட் காலு, இது எதுலேயுமே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் இந்த 2 லட்சத்தை ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பர்ச்சேசிங் அந்த மாதிரி நீங்கள் அதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கேஷ்பேக் எலிஜிபிள். நான் வந்து போய் நான் போய் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், கேஷ் வித்ட்ராவல் பண்ணேன், நான் ஒரு 5 லட்ச ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா பண்ணால் அதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகாது. சரிங்களா? அப்புறம் அதில் கான்டாக்ட் கிளிக்ஸ் பேமெண்ட், அதான் NFC எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் ஸ்மார்ட் EMI ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பர்ச்சேசிங் அதாவது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் EMI-யாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீஸ் வரும், அதை பார்த்துக்கணும் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சொன்னீங்களா மணி வந்து ரெடியூம் பண்ணுறப்ப ஓகேங்களா அந்த காசு வந்து ஸ்விக்கி மணியில் வந்துடும். ஓகேங்களா? அதை ஸ்விக்கி மணிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறதோ இன்ஸ்டாமார்ட்டோ இல்லை இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து கேஷ்பேக் வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணணும். குறைஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே தான் 100 மேலே கொண்டு தான் நீங்கள் வந்து அந்த ரெடீம் பண்ண முடியும். எல்லாம் ரெடீம் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஸ்விக்கி மணி எக்ஸ்பயர் இன் 1 இயர். ஸோ அமேசான் அப்படி கிடையாது. பட் இங்கே வந்து 1 வருஷத்தில் நீங்கள் ஆனால் ஸ்பெண்ட் பண்ணிடலாங்க, மேட்டரே கிடையாது. ஏன்ட்டா ஸ்விக்கியோட வேலெட்டில் வந்துடும். நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண உங்களுக்கு அழகாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்விக்கினா நீங்கள் வந்து ஒன்லி இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டீங்க. ஸோ மளிகை சாமான் கூட ஆர்டர் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேல்ரி அதான் 25,000 இன்கம் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ITR 6 லட்சம் ரிங்ஸ் ஃபைன் அதை ஃபைல் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள் ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் இதுதான் மேட்ரு. ஸோ ரெனிவல் ஃபீஸ் வந்து 500 ரூபா போடுறாங்க. சரிங்களா? ரெனிவல் ஃபீஸு ப்ளஸ் ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. 1000 ரூபா வவுச்சர் கொடுத்துறாங்க. மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் இருக்காதுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த 500 ரூபா கட்ட மாட்டீங்க. ஸோ யாருக்கெல்லாம் 2 லட்ச ரூபா வந்து கேப்பபிள் இருக்குது ஓகேங்களா ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அவங்க தாராளமாக அந்த கார்டு வாங்கலாங்க. ஸோ மோஸ்ட்லி யார் ஒருத்தவங்க அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஸோ மளிகை சாமான்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த கார்டு கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த 500 ரூபாவை டேலி பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த 500 ரூபாய் 2 லட்ச ரூபா செலவு பண்ணணும்னு நான் நினைக்காதீங்க, அதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ 10% கேஷ்பேக்னால் நீங்கள் என்ன தான் விழுந்து செலவு பண்ணாலும் மேக்ஸிமம் கேப் இருக்குது. சரிங்களா? அதை பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிளை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே கிளிக் ஹியர் டு ஓகே. இப்போ இங்கே போனீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 14,000 வரைக்கும் சேவ் பண்ணலான்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 10% கேஷ்பேக் ஆன் ஸ்விக்கி ஃபுட் ஆர்டரிங், 10% கேஷ்பேக் ஆன் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட், 10%னா இப்போ வந்து வருஷத்துக்கு 63,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 6,300 ரூபாய் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும்.
ஸோ நீங்கள் யோசிச்சிங்க 63,000க்கு மல்லிகை சாமான் ஹோட்டல் ஆர்டர்லாம் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. ஸோ ஓகே, அப்படியே 20,000 பண்ணால் கூட உங்களுக்கு 2,000 ரூபாய் கேஷ்பேக் வரும். பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஈவன் 2,000 ரூபாய் கேஷ்பேக் வந்துச்சுன்னா 500 ரூபாய் ஃபைன், டைனிங் சார்ஜஸ் ஃபைன். நல்ல விஷயந்தான், இது குவைட் குட்டாக தான் இருக்குது. கன்சிடர் பண்ணுறதுலாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஆனால் அந்த கார்டு வந்துடும் உங்களுக்கு அடிக்கடிக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தோணும். அதையும் மாத்திராதீங்க, தேவையில்லாமல் உங்களுக்கு செலவும் விரயமாகும், கட்டுப்பாடாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் அண்ட் ஷாப்பிங். மற்றதில் நீங்கள் ஒரு 80,000 ரூபாய் 84,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4,200. சரிங்களா? ஓகே. 1% கேஷ்பேக். ஸோ 1% கேஷ்பேக்கு 42,000 ஸ்பெண்ட் பண்ணி 420 ரூபா. ஸோ ஓகே, இஎம்ஐக்கெலாம் வந்து கேஷ்பேக்ஸ் கிடையாதுங்க. இதில் போட்ட மாதிரி இஎம்ஐ, ரெண்ட்டு, வேலெட்டு, இது 21,000 ரூபா, இது வந்து கன்சிடர் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி மெம்பர்ஷிப்பு 3 மாதத்துக்கு 1,199 ரூபா. ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ மொத்தம் 12,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சுங்க, 60,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்க. எப்படி பார்த்தா என்னுடைய இதுபடி வருஷத்துக்கு ஒரு 2,000 3,000 கேஷ்பேக் எடுக்கலாங்க. ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க. ஸோ ஃபுட்டு சம்டைம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க, அப்படி இல்லைன்னா ஸோ இந்த மளிகை சாமான்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. அப்போ இது குவைட் குட் தாங்க. இது பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக தான் தெரியுது. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம், ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் எல்லா டீலும் அப்படி தாங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? 10% கேஷ்பேக் ஆன் ஸ்விக்கி ஸ்பென்ஸு, 5% கேஷ்பேக் ஆன் ஆன்லைனு. ஸோ எல்லாமே இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எதில் போய் ஆர்டர் பண்ணாலும் சரி உங்களுக்கு 5% அதனால தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கேப் 2 லட்ச ரூபா வச்சுருக்கான். கார்டும் வந்து ஆனுவல் ஃபீ கொடுத்துருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்புறம் ப்ரீமியம் கல்ஃப் அக்சஸ் கொடுத்துருக்கானுங்க, 12 கல்ஃப் அக்சஸ் பர் இயர் இன் இந்தியா. ஸோ பார்த்துக்குங்க. ஃப்ரீ ஸ்டே டைன் 1 நைட் அண்ட் டைன் ஃப்ரீ மாஸ்டர் கார்டு பார்ட்னர் அது எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட்டில் வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அகோடா, பரவாயில்லையே, இது அகோடா டிஸ்கவுண்ட் 12%. ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் எதனா புக் பண்ணிங்கன்னா இதை வச்சு பேஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், 2 lakhs ஸ்பெண்ட். ஓகேங்களா? இஎம்ஐக்கு கேஷ்பேக்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதான் மந்த்லி கேப் தாங்க இங்கே மேட்ரு. நீங்கள் என்ன தான் இது வந்து செலவு பண்ணாலும் சரி 1,500 மேலே கேஷ்பேக் வராது. ஓகேங்களா? ஒன்றுத்துக்கு ஒரு கேப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க வீடியோலாம் போடுறோம். சரிங்களா? ஸோ தயவுசெய்து வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.